அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தனக்கு இளவரசு பட்டம் சூட்டுதல் முன்னோர் பின்பற்றிய நெறிமுறைகளுக்கு பெருமை தராது என்று பரதன் பேசுதல். பாடல் எண் 1038. அரசாளும் குலமெல்லாம் அன்றும் இன்றும் மதிகொண்டி வரைமுறை செய் நெறிமுறையும் வாராதே இதில் என்பேன். அறராமன் தனை மறுத்த அரசாளின் அது சிறுமை தரமில்லார் வஞ்சகத்தின் தடம் தருமோ நிதம் பெருமை. இதுவே 1038வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அரசாளும் குலமெல்லாம் அன்றும் இன்றும் மதிகொண்டே என்ற முதல் வரிக்கான விளக்கம். நாட்டை ஆளக்கூடிய மன்னர் குலம் யாவும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தங்களுடைய மதிநுட்பத்தினால் அறிவு நுட்பத்தினால் வரையறை செய்து வைத்த நெறிமுறைகள் யாவும் பரதனாகிய நான் முடிசூட்டிக் கொண்டால் அந்த நெறிமுறைகளுக்கு இது உட்படாமல் அந்த நெறிமுறைகள் யாவற்றையும் மீறிய ஒன்றாக இது அமைந்துவிடும் என்று நான் கூறுவேன். அத்துடன் அறராமன் தனை மறுத்த அரசாளின் அது சிறுமை. அறமே கொள்கையாக கொண்ட என்னுடைய தமையன் ராமன் ஆளக்கூடாது என்று மறுத்த இந்த ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டால் அது என்னுடைய தமையன் ராமனை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆகிவிடும். அத்துடன் தரமில்லார் வஞ்சகத்தின் தடம் தருமோ நிதம் பெருமை. தரமே இல்லாத சிலர் செய்த வஞ்சக சூழ்ச்சியின் தடமாகவே திகழக்கூடிய இந்த ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டால் அது எந்த காலத்திலும் எனக்கு பெருமை தராது, அது பெரும் சிறுமையே ஏற்படுத்தும் என்பதால் இந்த ஆட்சி பொறுப்பை என்னால் ஏற்க முடியாது என்று பரதன் உறுதியோடு கூறினார். இதுவே 1038வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1039வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.